ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான கொடி பசலைக்கீரை. இது நம்ம மாடியில் விளைஞ்சது. இது சிகப்பு கொடி பசலை. குழந்தைங்களுக்கு, அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய ஹீமோகுளோபின் அதிகமாக உள்ளது. இதை செய்கிறதுக்கு 50 கிராம் தோரம் பருப்பு, 10 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10, பழுத்த தக்காளி, கூடவே பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், பச்சை மிளகாய் வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் நாளாக பச்சை மிளகாய் சேர்க்கறது இல்லை. அதையும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு கீரையை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. விதைகள் பருப்பு வேகிற கேப்பில் விதைகள் கிடைச்சா கண்டிப்பாக லிப்ஸ்டிக் போட்டுக்கோங்க. ஏன்னா இதனோட ஷேட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சாயத்தோட கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பருப்பு நல்லா வந்ததும் கூடவே கட் பண்ணி வச்சுருந்த கீரையை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க. சூப்பராக வந்துடும். வெந்ததும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி இந்த மாதிரி கடைஞ்சிட்டு தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி தாளிப்பு வடகம் ஒரு 5 பல் பூண்டை தட்டிட்டு கூடவே காஞ்ச மிளகாவும் சேர்த்து எல்லாம் பொரிஞ்சு வந்து தாளிப்பு போட்டு நல்லா அதையும் ஒரு கடைஞ்சிருங்க. இதை கடையும் போது நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இதை வந்து சூடான சாதத்தோட நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். சைடிஷ் வந்து உருளைக்கிழங்கு. தேங்க்யூ.